பாத்தீங்கன்னா கிராணி மேரத்தானோட 5th வீடியோ தான் பார்க்க போறோம். 5th வீடியோ அப்படின்றதுனால கிராணி மேரத்தான் இன்னுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சூப்பரான கிராணி மாடோட தான் வந்திருக்கோம். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப விறுவிறுப்பாகவும் இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது அப்படின்னு ஏன் சொன்னேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்கு. இது வரைக்கும் நம்ம கிராணி பாட்டி வந்து சீவர்ல பார்த்துருக்கோமா, சீவர்ல இருக்க எட்டுக்கால் பாட்டி நம்ம மேல பார்த்துருக்கோமா? இல்ல. பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாட்டி கீழே சீவருக்கு வருவாங்க, சீவர்ல இருக்க எட்டுக்கால் பாட்டி மேல வருவாங்க. அதை விட ஹைலைட்டா ஏஞ்சலினா, அதாவது ஸ்லெண்டினாவோட அம்மா வந்து ஒரு ஃபுல் ஃபார்ம்ல நம்மள வீடு ஃபுல்லா சுத்துவாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தாத்தாவோட சேர்ந்து 4 பேர் சுத்தி வீட்டுல நம்மள வந்து 4 பக்கம் காமிப்பாங்க. சோ அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங். தாத்தாவும் கலர் கோழியும் உள்ள தனியா கபடி மேட்ச் வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. மக்களே எல்லாம் நம்ம நேரம் இன்னொரு ரவுண்ட் ஆடலாமா? ராணி இந்த படுபாய நீ கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க. இக்கறமா கீழமா சங்க உள்ள வந்துட்டியா? இனிமேல் உன்னால வெளிய போக முடியாது. பாட்டி எப்ப பார்த்தாலும் இதே டயலாக் சொல்லிட்டு இருக்கா. மக்களே நம்மளால வெளிய போக முடியாதுன்னு. சரி, கார்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கார் டிக்கில வந்து வெப்பன் கீ கிடைச்சிருக்கு. வெப்பன் எடுத்து இவங்க 2 பேரும் போட்டு தள்ளிடுவோம். பாட்டி தாத்தா மேல இருந்து கீழ பாம்பு போட்டாரு. எப்படா சொல்றேன் பாரு, எனக்குள்ள ஒரே மஞ்சா பவியா இருக்கு. தாத்தா பண்ண வேலை இல்லடா, இது கேமோட எஃபெக்ட் புரியுதா? டாய் படுவா, என்னையோட பாம்பு போட்டான்னு சொன்னா இப்ப பாரு அடிக்கறடல இப்ப போறேன். தாத்தா நான் சும்மா கேட்டி சொன்னேன், டென்ஷன் ஆனீங்க. ஐயோ பச்சை தொட்டதே இப்போடு. அதாவது வம்பு எடுத்து விட்டுறது வேண்டியது மக்களே, அப்புறம் நம்மளே ப்ளே பண்ணோம். இவ ஒரு யாருக்கு கொடுத்தவன். சரி மக்களே, இவனால தான் மக்களே மாட்டணும். சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வெப்பன் எடுக்க வேணாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஏஞ்சலினாவை எழுப்பி விட்டுட்டு ஸ்பைடர் கீ ரெடி பண்ணி சீவருக்கு போற ரூட் ஓபன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும். ஓகே பாட்டி, சென்ட்ரினாவுடைய புக் எடுத்து சொல்லுங்க. கோழி பையலே கிட்டவா நான் சொல்றேன். ராணி இந்த கோழியை வேகமா பறந்து காட்டுக்கு மசரா ரெடிட்டோட எங்க நம்மளே மார்க் பண்றாங்க. தாத்தா நான் சும்மா கேட்டேன், டென்ஷன் ஆனீங்க. அதாவது நம்மள மார்க் பண்ணலடா, உன்னையே மார்க் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பாட்டி நம்மள பிடிக்கிறதுக்குள்ள ரெடி போய் டைனிங் தான் இருக்கு மக்களே. இதை எடுத்துட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஏஞ்சலினாவை எழுப்பி விட்டு ஸ்பைடர் கீ ரெடி பண்ண வச்சிருவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வெப்பன் கீ வந்து எடுத்துட்டு போயிட்டு வெப்பன் எடுத்து தாத்தாவை பாட்டி போட்டு தள்ளிடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம போறது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதாவது தாத்தா படி தொட்டிட்டு தான் இருப்பாங்க, அவங்க கூட பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நாங்க போயிட்டு ஒளிஞ்சிக்கிறோம், அப்புறமா தேடுங்க. ஆமா இவன் வெயிட்டீஸ் அப்படின்னதும் பாட்டி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கம்முன்னு வர மாட்டா மக்களே. சரிங்க, நம்ம புக்கை வச்சு எழுப்பி விட்டுருவோம். பாருங்க அவர வரது எப்படி ஒரு மாதிரி இருக்கு. ஓகே, யாரா போயிட்டு வெப்பன் எடுக்கிறோம்? தாத்தாக்கும் பாட்டிக்கும் ஒரு குத்து குத்துறோம். ஒரு சைடு இதே ரூம் புதுசா இருக்குது. இது வந்து ஆக்சுவலி சிசிடிவி கேமரா வந்து ஹேண்டில் பண்ற ரூம் மக்கள். இங்க தான் தாத்தா நம்மள வந்து பாப்பாரு. பட் என்னன்னா அவருக்கு இப்ப தெரியாது நம்ம வெப்பன் எடுத்துட்டு போய் அவரையே போட்டு தள்ள போறோன்னு. அதுங்க தான் ட்விஸ்ட் இருக்கு. பாட்டி நாங்க உன்னைய போட்டு தள்ள போறோம், சீக்கிரமா வாங்க. சல்லோ இங்க இருக்கீங்க. ஏய் என்னடி அது கையில? பாட்டி என்னாச்சு எந்திரிங்க, வாங்க கண்ணாமூச்சி விளையாட விளையாடலாம். ஓகே, ஒரு விக்கெட் அவுட். அந்த இன்னொரு விக்கெட் எங்க இருக்கு? அந்த இன்னொரு விக்கெட் காது வேற கிடைக்காது அப்படின்றதுனால எங்க இருக்குன்னு தெரியல. பட் பாட்டிக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அந்த வைப்லயே கரெக்டா வந்திருக்கணும். என்ன இவ்வளவு நேரம் ஆயே காணோம்? ஒருவேளை படுத்து தூங்கினானா? அப்படிலாம் இருக்காது மக்கள், இந்த பக்கம் இல்ல இந்த பக்கமாச்சும் வருவாரு. டாய் படுவா, யாரடா விக்கெட் இல்ல இப்ப பாரு, நான் டிக்கெட்ல நீ டிக்கெட் வாங்க போறேன். இது பாருங்க மக்களே, தாத்தா வந்து கேட்ராமா ஃபேன் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். இந்த when life gives you tangerine எஃபெக்ட்லாம் கொடுக்குறாரு. சரி ஓகே, நம்ம இந்த வெப்பன் இங்கே போடுறோம், அப்பதான் நம்மளுக்கு வந்து வெப்பன் எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப ஸ்பைடர் கீ எடுத்துட்டு போயிட்டு நம்ம அந்த சீவர் ஓபன் பண்ணி விட்டுறலாம். ஒரு சைடு டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்த்துட்டு போலாம். நான் சொல்ற மாதிரி பாப்பா பாருங்க எந்த லெவல்ல இருக்குன்னு. என்ன பூமியை பொறுத்துக்கிட்டு வரா? ரைட் ஓகே.
இருக்கா. ஃபர்ஸ்ட் இத ஓபன் பண்ணிட்டு கீழ குதிச்சுறோம். இல்லன்னு வெச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு வந்து பூரா விட்டுருவா மூஞ்சிலேயே. ஆஹா கேவலமா வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கிட்டோமோ. சரி ஓகே. இங்க என்ன அந்த ரெட் கலர் லைட் ஏத்து? அதான் தெரியல. அது இதுதான் அப்டேட்டோ. இருங்க மக்களே இத புல் பண்ணா என்ன ஆகுதுன்னு பாப்போம். இப்போ கிரீன் கலர்ல லைட் ஏதோ சத்தம் வேற கேக்குது. ஏதோ ஓபன் ஆன மாதிரி. சவுண்ட பார்த்தா மூடி இருந்த ஏதோ ஒண்ணு இப்ப திறந்திருக்க மாதிரி இருக்குது. அப்பனா இன்னும் கொஞ்ச நேரத்துல பூமிக்கு அடியில இருந்து ஏதோ கிங் மேல வர போகுதுன்னு நினைக்கிறேன். படத்தை பார்த்துட்டு வளராதுடா கம்முனு வா. ஓகே மக்கள் இங்க பாத்தீங்கன்னா கன்னட ஒரு பாட்டு இருக்கு. அது தேவைப்படுச்சுன்னா அப்புறமா நான் எடுத்து போய் இப்போ வேண்டாம் ஐயோ உள்ள வரதுக்குள்ளே பயமுறுத்தாலே திரும்ப ஓடு ஒருத்தரு. ஆமா இது என்ன புதுசா இருக்குது தெரியல மக்கள் இருங்க. இது வந்து புதுசா ஏதோ ஒரு டனல் மாதிரி இருக்கு. இது போனா எந்த இடத்துக்கு கொண்டு போகும்னு தெரியல. மேபி இந்த சைடு கூட ஏதாச்சும் பொருள் ஒளிச்சு வச்சிருப்பாங்களோ எஸ்கேப்க்கு தேவையானது. இல்ல மேல ஒரு டோர் பார்த்தமே அங்க இது கனெக்ட் ஆகுதா கொஞ்சம் டவுட்டா இருக்கு. அங்க நமக்கு கனெக்ட் ஆகுது. சோலி முடிஞ்சது. ஐயா ஐயா ஐயோ இங்க பாருங்க மக்களே மேல போடுறதுக்கு இந்த ஏத்துல நான் வர நம்ம கீழே கூட்டிட்டு வந்துட்டோம். இதே மாதிரி தான் ஒருத்தரும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். இங்க நம்மளுக்கு ஹேமர் வேற கிடைச்சிருக்கு. இது எடுத்து வச்சு போய் போறதுக்கு இங்கே வெயிட் பண்ணலாம். அவ்வளவுதான். இனிமேல விருந்தாளி மாதிரி எல்லாரும் கீழே வர போறாங்க. அவ கையை பத்தியா ஏதோ சொப்பு சப்பல் செஞ்சு கை பறியுது. அந்த கையை வச்சு இப்படி தொட்டிட்டு இருக்கான். துரத்துறது மட்டும் இல்லாம அதை வச்சு மூஞ்சில 4 ஸ்கிராட்ச் வேற போட்டு விட்டுருவா மக்களே. இருங்க எட்டுக்கால் பாட்டி யாரும் இல்லையான்னு பார்த்துட்டு வெளியே பொறுமையா போவோம். என்ன அது எட்டுக்கால் பூச்சி நடக்கிற சவுண்ட் கேக்குது. சோலி முடிஞ்சது. ஐயா ஐயா ஐயோ பின்னாடியே தோத்திட்டு வரா மக்களே. பாருங்க ஐயா ஓடுறானே. ஐயா அடிக்கிறானே. திரும்ப ஓடு. ஜஸ்ட் மிஸ்ல ஓடிட்டு இருக்கோம் மக்களே. இது பாருங்க பின்னாடி எட்டுக்கால் பாட்டி அப்புறம் ஏத்துடா 2 பேரும் தோத்திட்டு வராங்க. வந்துங்க சேஃப் எல்லாம் ஆயிடுச்சு. நல்ல வேளை டேபிள் இருக்குது. இல்லனா சிக்கி சின்னாபினமா இருக்கும். இங்க பாருங்க எப்படி சுத்தி வந்துட்டு இருக்கான்னு ஏதாச்சும் ஒரு வழியில அப்படியே காலை பிடிச்சி இழுத்துலாமான்னு பாக்குறா போல இருக்கு. முதல்ல இங்கே ஹைட் ஆகி இருப்போம். பாட்டி கீழ பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆகுது. வந்து எல்லாரையும் அள்ளிட்டு போங்க. ஒரு நிமிஷம் இரு. என்ன பள்ளிமுக்கி சீவர்ல இருந்து வரா? ஆமா அவன் எப்ப கீழ போனா? ஐயோ இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னே தெரியலையே. எனக்கு ஒரு ஐடியாவும் இல்ல மக்களே. இப்போ வந்து இதுக்கு அப்புறம் தான் கேமே ரொம்ப தாறுமாறா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். எந்த பக்கத்துல இருந்து எப்ப யார் வருவாங்கன்னே தெரியாது. சரி இருங்க அந்த ஸ்கிராட்ச் போடுறதுல அந்த ஹேமரை வேற கீழே போட்டேன். அதை எடுத்துட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காக்கா இருக்கிற இடத்துல ஒரு பிளான்ட் இருக்கும்ல அதை வந்து உடைச்சிட்டு அங்க நம்மளுக்கு ஏதாச்சும் பொருள் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் காக்காவும் ஏதாச்சும் முக்கியமான பொருள் வச்சிருக்கோம். காக்கா கிட்டயும் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்க ரெட் கலர் ஸ்விட்ச் கிளிக் பண்ணுவோம். அங்க ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். இங்க பாரு கொஞ்சம் பார்த்து பொறுமையா போ. ஏன்னா அந்த எட்டுக்கால் பேய் இங்க வரையும் வரும். தெரியும்ல? தெரியும்டா. நான் பிராக்டிஸ்ல நிறைய வந்துச்சு மக்களே. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மீட் மட்டும் தான் இருக்கிற மாதிரி இருக்கு. வேற எதுவும் இருந்த மாதிரி தெரியல. யாராச்சும் ஏதோ சத்தம் கேட்டுச்சு. திடீர்னு பக்குடு அடிச்சு மக்களே. யாய் காக்கா கால் நக்கறது என்ன சொல்லு. இல்லையா உன்னை கடத்திட்டு போயிட்டு சூப் வச்சு குடிச்சிடுவேன். டேய் ஒழுங்கா போயிடு. நெட்டவாட்ட பேச கூடாதுன்னு பாக்குறேன். இவனுக்கு காக்கா கிட்ட அசிங்கப்படுறதே வேலையா போச்சு மக்களே. பட் காக்கா கிட்ட என்ன பொருள் இருக்கு பாத்தீங்களா? ரஸ்டி பேட்லாக்கி இருக்கு. ரொம்பவே முக்கியமான பொருள் நம்மளுக்கு எஸ்கேப்க்கு. ஓகே இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நம்பர் 2 இருக்கு. இங்க நம்மளுக்கு பிளான்க உடைச்சிட்டு அங்க நம்மளுக்கு ஏதாச்சும் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துருவோம். இங்க வந்து என்ன இருக்கு? போடு நம்மளுக்கு உட்டன் ஸ்டிக் கிடைச்சிருக்கு மக்களே. ஓகே நம்ம என்ன பண்ணலாம்னா காக்காவை ஷூட் பண்ண வேணாம். ஷூட் பண்ணோம் அப்படின்னா காக்காவை ஷூட் பண்ணதுக்காக வீட்டுல இருக்க எல்லாரும் டென்ஷன் ஆகி நம்மள ஃபுல்லா துரத்த ஆரம்பிச்சிருவாங்க. சோ நம்ம என்ன பண்ணலாம் காக்காக்கு சோறு வச்சு அந்த பொருளை எடுத்துப்போம். நம்மளுக்கு கிட்டத்தட்ட இப்ப 2 பொருள் கிடைச்ச கணக்கு நம்மளுக்கு எஸ்கேப்க்கு. ஆஹா அந்த காக்காவை அடிச்சு சூப் வைக்கலாம்னு பார்த்தா இவன் சோறு எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டானே. சரி ரைட் ஓகே. அதுக்கு சோறு போட்டு தான் அந்த பொருளை எடுக்கணும் அப்படின்னா சோறு கேட்க போறது. சல்லா நீ இங்க தான் இருக்கன்னு எனக்கு தெரியும். ஒழுங்கா வெளியே வந்துடு. ஆமா உடனே வெளியே வந்துரு. இல்ல ஒழுங்கா வெளியே வந்துருனோட வந்துருவாங்க. போடி பாட்டி. சரி ஓகே மக்களே நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்குல்ல அங்க ஒரு பிளாங்க் இருக்கும்ல அதை உடைச்சிட்டு அங்க நம்மளுக்கு ஏதாச்சும் பொருள் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம். ஒரு நிமிஷம் இரு. ஆஹா அந்த எட்டுக்கால் பாடி நடக்க தோடி கேக்குது. அது ரொம்ப கிட்டக்க கரெக்ட்டா நமக்கு மேல இருக்கன்னு நினைக்கிறேன். ஐயோ பக்கு பக்குன்னு இருக்கு மக்களே. பேசாம ஒரு சத்தத்தை போட்டு நம்ம கீழே ஓடி போயிடுவோம். அவ அப்படியே படிக்கிட்டே வந்துட்டு இருக்கா மக்கள். இருங்களேன் அவ எப்படி போறா அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா ஜூம் பண்ணி காட்டுறாங்க. பத்தி தெரியுதா? அழகா போயிட்டு இருக்கா. டோர் தொட்டு தோடி கேக்குது. அப்பனா காக்காவை பாட்டியோ தூக்குறது எந்திரிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஒரு பாயசத்தை போட வேண்டியதான். ஓகே மக்களே இது இங்க போட்டு வச்சிருவோம். ஏன்னா நம்மளுக்கு இன்னும் ஸ்பெஷல் கீ கிடைக்கல. என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் தாத்தா பாட்டியை போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் நமக்கு ஸ்பெஷல் கீ வந்து எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவோம். தாத்தா பாட்டி அடுத்த ரவுண்டுக்கு நாங்க ரெடி. நீங்க ரெடினா சொல்லுங்க. செத்து விளையாடுவோம். டேய் அவங்கள சாகடிச்சு விளையாடுவோம் சொன்னா பரவாயில்ல. செத்து விளையாடுவோம். ஏன்னா நம்மளே அதுல இன்க்ளூட் பண்ற. என்ன வீட்ல ஒருத்தரையும் காணோம். ஒருவேளை நம்மளே பார்த்து பயந்துட்டாங்களோ? தெரியல மக்களே. பேசாம என்ன பண்ணலாம் இந்த கண்ணை கீழே போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் கீ எங்கனே தேடிடுவோம். ஏன்னா தேவையில்லாம நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு.
மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச இந்த ஸ்பெஷல் கீலாம் இந்த லெட்டர் பேட்லாம் இருக்கும்ல அந்த சைட்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் அங்க இருக்கான்னு செக் பண்ணுவோம். அங்க இல்ல அப்படின்னா வேற பாசிபிள் லொகேஷன்ல தேடி பார்ப்போம். போடுங்க, நம்மளுக்கு இங்கே வந்து கிடைச்சிருச்சு. ஓகே, எப்படி பொறுமையா ஏற்கனவே அதே மாதிரி பொறுமையா ஏறு பார்க்கலாம். பொறுமையா தான்டா ஏறு. ஆஹா, என்ன பண்ண? என்ன பண்ணிச்சு? நீங்க போடு. இருடா வேகமா ஓடிக்கிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் எனக்கு அப்படியே ஷாக் ஆன மாதிரி இருக்கு. இங்க ஐசியூவா தாத்தா வேற குரல் வேற கேக்குற மாதிரி இருக்கு. இருங்க மக்கள், இங்கே கொஞ்ச நேரம் ஹைட் ஆயிருவோம். ஏன்னா வேகமா வரத பார்த்தா 2-3 பேரை கூட்டிட்டு வந்துருவா போல இருக்கு அந்த ஏஞ்சலினா. யாய் என்ன பண்ண? ஒழுங்கா இங்கிட்டு போயிடு. இல்ல உன் மூஞ்சில பூனா விட்டுருவேன். ஏய் போய் போய். ஒழுங்கா நீ இப்ப வெளிய வரல. உன் மேல நான் அடப்பட்ட பாத்து விட்டுறேன். பாட்டி காக்காவை மட்டும் தானே பெட்டா வளர்த்தாங்கன்னு நினைச்சேன். அனகோண்டா பாம்பெல்லாம் வளர்க்க ஆரம்பிச்சாங்களா தெரியலையே. சரி இருங்க மக்களே, பாட்டி போனதுக்கு அப்புறம் அப்படியே பொறுமையா அந்த மீட் எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஸ்பைடருக்கு போட்டுருவோம். அவளுக்கு எவ்வளவு தைரியம் தான் என் மேல அடப்பட்ட பாப்பா விட்டுருவேன்னு சொல்லுவா. அவளை விட மாட்டேன். அவளை என்ன போட்டு தள்ள விட மாட்டேன். அதெல்லாம் உன் மேல அந்த பெரிய பாசத்துல சொல்லிருப்பாங்கடா. ஓகே மக்களே, ஸ்பைடர் வரதுக்குள்ள கட்டு போய் இந்த மீட்டை வச்சிருவோம். ஸ்பைடர் பக்கத்துல பயமா இருக்கு. ஒரு நிமிஷம் இரு. ஆமா, எங்க உள்ள தேட்டர்கள் பூச்சி காணோம். எங்க போச்சு? அதான் நானும் பாக்குறேன் மக்களே. இங்க பாருங்களேன், ஸ்பைடர் வந்த மாதிரியே இல்ல, முன்னும் அப்படியே தான் இருக்கு. ஒருவேளை ஸ்பைடர் பக் ஆயிடுச்சா என்ன தெரியலையே. சாப்பிட்ட மாதிரியும் இல்ல. என்னடா பாத்தியா, இந்த கேம்காரனுங்க அந்த 8 கால் பூச்சிக்கு இன்விசிபிள் பவர் கொடுத்துருக்கானுங்க. நாம எங்க காணமே கிட்ட போய் நினைச்சியா நம்மள ஒரே போடு போட்டுறோம். வாய்ப்பு இருக்கு மக்களே. உண்மையாவே நான் இல்லன்னு தான் நினைச்சேன். திடீர்னு சர்ப்ரைஸா வருது. இவ்ளோ நேரம் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணா பார்த்துருந்தேன். எல்லா செலிபிரிட்டிஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கீப் சப்போர்ட்டிங். அண்ட் இந்த வீடியோல எந்த மொமெண்ட் உங்களுக்கு உண்மையாவே ஜம்ஸ்கேர் ஆகும் ரொம்ப திக்குன்னு இருந்துச்சு அப்படின்னா அந்த மொமெண்ட்டை கமெண்ட் பண்ணிட்டு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. அடுத்த வீடியோ என்ன போடணும் அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு நான் எல்லாரையும்